இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மிஸ்டர் மோகன்? நான் வேற ஒருத்தரோட மனைவி. என்னை இப்படி புல்லாங்குழல் வாசிச்சு கூப்பிடுறது, அப்புறம் கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்றது, என் கைய பிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது ஒன்னும் கேலி கிண்டலும் கிடையாது அண்ட் விளையாட்டும் கிடையாது. இது உங்களோட ஊரும் கிடையாது. நான் கிராமத்துல இருந்து வந்து உங்க வீட்டுல தங்கி இருந்த ராதாவும் கிடையாது. அந்த டைம், அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு மிஸ்டர் மோகன். இப்படி எல்லாம் பண்ணி நீங்க ராதாவை வேணா சமாதானப்படுத்தலாம், ஆனா ராதிகா யுவனை இல்ல. மிஸ்டர் யுவன், ராத்திரி நேரத்துல நீங்க எங்க இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? அது வந்து மானஸ்க்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அதை யோசிச்சு யோசிச்சு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் தான் நான் விண்டோல இருந்து பார்த்தேன், உங்களோட வீட்டு லைட்டை எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஒருவேளை முழிச்சிட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன். அதான் அப்படியே சும்மா இங்க வந்தேன். ஆமா, நீங்க என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் மீரா வரலையே? மீரா இல்ல, அவ வரலையே. ஏன்? வெளியில இருக்காங்க, கார் பார்க் பண்றாங்க. நான் இப்பதான் பார்த்தேன். அப்போ இப்ப வந்துருவா. ஆல் தி பெஸ்ட். வாட் a ஃபேமிலி, என்ன குடும்பம். ஒரு பக்கம் மீரா, இன்னொரு பக்கம் யாரா? ரெண்டு கையில ரெண்டு லட்டா. வாடுறாய மனுஷன், பிரமாதம். யுவன் கிட்ட போய் சொல்ல உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு. யுவன் நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷன். நான் இல்லாத நேரத்துல உன்னை நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பிள்ளைக்கு அவர் பேரை கொடுத்திருக்காரு, அவனை நல்லபடியா வளர்த்திருக்காரு. அண்ட் அதுக்காக நான் என் வாழ்க்கை முழுக்க அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். நான் என்னைக்குமே அவருக்கு கெடுதல் பண்ண மாட்டேன், எப்பவும் நான் கண்டிப்பா ஹர்ட் பண்ண மாட்டேன். பட் ராதா, உண்மை இதுதானே? என்னோட உண்மையை விட அதிகமா அவரை உன்னோட இந்த பொய் தான் காயப்படுத்தும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ப்ளீஸ் நீ யுவன் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. சுத்தி இருக்கிற பல பேரோட வாழ்க்கை அழியாம நீதான் இப்ப காப்பாத்தணும். இதுக்கு மேலையும் யுவனை ஏமாத்தாம இரு ப்ளீஸ். யுவன் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னா மிஸ்டர் மோகன், அந்த நல்ல மனுஷனோட நல்ல மனசையாவது பார்த்து என்னோட என் புருஷன் யுவனோட லைஃப்ல இருந்து தூரமா விலகி போயிடுங்க. ஏன்னா இப்ப நீங்க எனக்கு யாருமே கிடையாது மிஸ்டர் மோகன். இனிமே என்னோட வாழ்க்கை என் புருஷன் யுவன் மட்டும்தான். அவர்தான் என் பிள்ளையோட அப்பாவும் கூட. அந்த இடத்துல நீ வேற யாராவது பாத்தியா? அது வந்து சார், உன்னோட ஃபேஸை கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்கு தோணுதா அவனோட ஃபேஸ்ல இப்போ அதை சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னு? பாவம் புள்ள பயந்து போயிருக்கான். சார், நீங்க என்கொயரி பண்ணுங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்றேன். பாப்பா, கொஞ்சம் கம்மியா விளையாடு. ஏன்னா ஏடா கூடமா எவன்கிட்டயாவது மாட்டினு வை, இந்த கோழியை மட்டும் உடைக்க மாட்டா, கைய காலையும் உடைச்சு போட்டுருவான். யுவன் அங்கிள் அந்த அளவுக்கு நல்லவரான்னு எனக்கு தோணலையே. அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. விசித்திரமா பேசுறாரு, விசித்திரமா நடந்துக்கிறாரு, கோவத்துல ஜோக் அடிக்கிறாரு, ஜோக்ல கோவத்தை காட்டுறாரு. ரொம்ப விசித்திரமா இருக்காரு. பட் எதுவா இருந்தாலும்
நான் உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். மானஸ் நல்லா இருக்கானா? ஆ, அவன் நல்லா இருக்கான். ஆனா நீ நல்லா இருக்கியா? யா, மீரா, ராத்திரி இந்த நேரத்துல நீ இங்க? நீ நல்லா இருக்கல்ல? ஆ, ஏதாவது வேலையா? அது வந்து என் திங்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன். மீரா, உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? நமக்கு சொந்தமா இருக்க திங்ஸ் நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கும். அத நம்ம என்னைக்கும் விட்டுறக்கூடாது. அதை எப்பவுமே நம்ம கிட்டயே வச்சுக்கணும். இறுக்கமா புடிச்சு வச்சுக்கணும். வாழ்க்கை முழுக்க அதை நம்ம விட்டுறவே கூடாது. பிரியா, ராதிகா உன் வீட்டுக்கு வந்திருக்காளா? இல்ல ஜஸ்ட் நான் உன்கிட்ட சும்மா கேட்கிறேன், அவ்வளவுதான். இல்லையா? இல்ல, எவ்ரிதிங் இஸ் ஓகே. கூல், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சுனேனாவுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. பிக் அப் த கால். ஹாய் சுனேனா, எப்படி இருக்கீங்க? வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். சுனேனா, ராதிகா அங்க வந்தாளா? இல்லையா? எனி ஐடியாவை எங்க இருப்பானு? எனி ஃபோன் கால்ஸ்? அப்படியா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பிக் பண்ண மாட்டேங்கிறா, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ராதிகா பிரியாவோட வீட்லயும் இல்ல, சுனேனா வீட்லயும் இல்ல. போன் பிக் பண்ண மாட்டேங்கிறா. எங்க போயிருப்பாங்க? ஆச்சரியமா இருக்கே.